ஸ்ரீ குருபியோ நமஹ. இது ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிய ருண ரோக சதுர்ஸ்தானத்திற்கு உண்டானவராகிறார் சுக்கிர பகவான். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஆவணி மாதம் பிறந்து ஒரு 4 நாட்களில் 21/8/25 அன்று கடகராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார். மறுபடியும் செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே போகிறார். இதற்கு நடுவில் 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30 அன்று புத பகவான் சிம்மராசிக்குள்ளும் மீண்டும் 15/9 செப்டம்பர் 15 அன்று புதன் கன்னியாராசிக்குள்ளும் பிரவேசம் செய்கிறார்கள். இந்த நிலையில் உங்களுடைய லக்னாதிபதி இதுநாள் வரையும் அஷ்டம லாபாதிபதியான குருவுடன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தார். அப்போ வேலையில் எதிர்பாராத சில மாற்றங்கள்னால இடமாற்றங்களாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வேலை மாற்றங்களாகவும் இருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்டல் சேஞ்சாக இருக்கலாம், இருக்கிற இடத்துலையே வேறு ஒரு இடத்துக்கு உங்களை மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி சில மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவைத்தான் கொடுத்தார். அது நீங்கள் எதிர்பாராத மாற்றமாக இருந்திருக்கலாம், சடனாக கொடுத்த சேஞ்சு. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது. அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கல. ஆனால் கொஞ்சம் அலைச்சலுடன் கூடிய வருமானம், ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்தது. இந்த நிலையில் இப்போ இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகிறார். பின்பு அதாவது சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கும் மாறுவார். இப்படி மாற்றம், அவருடைய மாற்றமானது எப்படி கொடுக்கும் பலன்களை அப்படின்னா, உங்களுடைய வருமானத்திற்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அகாலமாக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லேட்டாக தூங்குறது, இல்லை அன்டைமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, லாங் ஹவர்ஸு, கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் அது தரும். அதன் மூலமாகவும் உங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள், உங்களுடைய அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த உங்களுடைய வார்த்தை ஜாலம்னு கூட சொல்லலாம், அது விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியர் கட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப தெளிவாகவும் பாயிண்டடாகவும் நீங்கள் நல்லா பேசுவீங்க. அதன் மூலமாக பல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழிலுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கிளையண்ட் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக புத பகவானுடைய பயிற்சின்னு சொல்லும்போது உங்களுக்கு தனஸ்தானம், பஞ்சமஸ்தானம்ங்கிற 2 இடத்திற்கும் புத பகவான் தான் அதிபதி. அவர் உங்களுக்கு ரொம்ப ஒரு நட்பான நிலையில் இருக்கக்கூடியவர் உங்கள் லக்னாதிபதிக்கு. இப்போ பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய அந்த சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீர்ந்து ஒரு முடிவுக்கு யாருக்காவது நிறைய பேருக்கு அது ஒரு லிட்டிகேஷன்லேயே இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டில் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போயின்னு இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே முடிவுக்கு அந்த சொத்தை அழகாக நீங்கள் பாகம் பிரித்து உங்களுடைய பங்கு உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ பாகப்பிரிவினைங்கிறது நடந்து முடியும். அது ஒரு தீர்வை எட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதில் யாருக்கு லாபம் நஷ்டம்னா, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் எதுவும் அதில் வராது. அப்போ அந்த வரக்கூடிய விஷயத்தை, அந்த வருமானத்தை நீங்கள் ஒரு எகெயின் ஒரு ப்ராப்பர்ட்டியாகவோ ஒரு அசட்டாகவோ நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்பயுமே ஒரு கையெழுத்து போடும்போது அது சரியாக படித்து பார்த்து, அதில் பேரில் ஏதாவது தவறுலாம் இருக்கா, எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதில் விடுபடுறதுக்கோ, ஏதாவது ஒரு இதுக்கு உண்டான ஒரு குவேரி மாதிரி போட்டு கேட்குறதுக்கோ, அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே போல் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஏதாவது பேப்பர் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதில் பெண்டிங் ஒர்க் எதுவும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. கிளியராக உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ஒரு லைசன்ஸ் ஏதாவது நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அந்த ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டியது. இது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த எச்சரிக்கையாக இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக நமக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் போகும். அவங்களுக்கு ஹிருதயம் சம்பந்தமான விஷயங்கள், முதுகெலும்பு, உடம்புல விட்டமின் குறைபாடுகள், விட்டமின் டி பர்டிகுலராக, அந்த மாதிரி கால்சியம் குறைபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல உஷ்ணத்தினால ஏதாவது வயிறு சம்பந்தமான ரோகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் அது இப்போ செய்யக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாக ரிஷப ராசி லக்னத்திற்கு குருவுடைய பார்வை 6, 8, 10ஆம் இடங்களில் படும்போது தொழிலில் வேலை செய்கிற உங்களுடைய நீங்கள் ஆண்டர்ப்ரனியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த தொழிலில் அவர் நல்ல மேன்மையை கொடுப்பார், நிறைய மாற்றங்களை கொடுத்து லாபங்களையும் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் 6, 8ஆம் பாவகங்களை கொஞ்சம் அது வலுத்து காமிக்கும்போது
மறைந்து கிடந்த நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து, அது உடம்பில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அதற்கு வந்து ஒரு தீர்வை தேட வைப்பார். அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகள், அதில் ஏதாவது மைனராக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் அதை கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி குழந்தைகள் வகையில் இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் தீர்ந்து, அவங்களுக்கு வந்து ரொம்ப பின்னடைவாக இருக்கே, எந்த ஒரு ப்ரோக்ரஸும் இல்லையே அவங்களோட லைஃப்லங்கிற அந்த கவலைகள்லாம் மறையக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அப்போ விட்டு போன பழைய பாக்கிகள்லாம் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் ஒரு தொழில் சம்மந்தமான முயற்சிகள் நம்ம பண்ணின்னு இருக்கோம், அது பெருசாக லாபங்கள் எதுவும் கொடுக்கலையோ அப்படின்னு இருந்த விஷயங்களை வந்து நீங்கள் அதில் என்ன ஃபால்ட் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணி அதை நீங்கள் நல்ல லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். மற்றபடி வந்து உங்களுக்கு செவ்வாய் சனியுடைய அந்த ஒரு பார்வைங்கிறது 11 5ஆம் இடங்களுக்கு படுறது. இப்போ 5ஆம் இடம்னு சொல்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய அக்கறையை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது உடம்புல சின்ன சின்ன அடிபடுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம், மற்றபடி 3ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து உட்கார்ந்தா கூட சிறுதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்கும். அது வந்து உத்தியோக நிமித்தமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி வேறு வெளிநாடு பிரயாணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பெருசாக எதுவும் இருக்காது உங்களுக்கு. மற்றபடி இந்த மாதம் வந்து நிறைய ஆதாயங்களை தரக்கூடியதாக இருக்குது. சின்ன சின்ன இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான எச்சரிக்கைகள் அதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதுமானது. மேற்கொண்டு வந்து இதில் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையாருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. மூத்த சகோதர வழியிலும் பரவாயில்ல, அதனால் உங்களுக்கு லாபங்கள் தான் இருக்கும். அதில் வந்து எந்த சிக்கல்களும் இருக்காது. மூத்த சகோதரர்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதோ, இல்லை அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ, அந்த மாதிரி மியூச்சுவலாக நிறைய நன்மைகள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதம் வந்து ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு பல நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது. அந்த கரெக்டான வாய்ப்புகள் வரும்போது அதை தவற விடாமல் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதில் தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.